வணக்கம். இன்னைக்கு தேதி 26/3/2026 காலையில் 9 மணி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு ஹைலோ வந்து 402 கொடுத்துருக்கு. நேற்று ஓப்பன் ஆன இடத்துலேருந்து 400 பாயிண்ட் அப்படி நல்லா மேலே கொண்டு போயிட்டாங்க. நல்லா மார்க்கெட்டு எங்கேயும் கீழெல்லாம் வந்துட்டு போல நல்லாவே மேலே கொண்டு போயிட்டாங்க. இதில் நம்ம வந்து ஒரு 160 பாயிண்ட்டு 2 வச்சுருந்தோம். ஒரு 160 பாயிண்ட் மட்டும் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருந்தோம். அது ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் கேண்டில்லையே போயிருச்சு. நம்ம 1 நிமிஷம் கேண்டில் வச்சு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிச்சு. சரி, அது போதுமானது. ஏன்னா நம்ம என்ன நினச்சோமோ அந்த இடத்துக்கையும் போயிருச்சு, அது பக்கமாக போயிருச்சு. அந்த இடத்துல போயிட்டு நீ ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு 20 பாயிண்ட் எடுத்துட்டு பேசாமல் ட்ரேடிங் ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி, நம்ம நினச்சது நடந்துருச்சு, இனி மார்க்கெட் எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் நேற்று நியூஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளஸில் தான் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பாயிண்ட் டக்குன்னு 400 பாயிண்ட் நிற்காம மேலே போவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனால் போயிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 190 பாயிண்ட் கிட்டத்தட்ட கீழே இறக்கியிருக்காங்க நேற்று. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இதோட கன்யூட்டாக கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது. ஏன்னா நல்லா வந்து மொத்த பாயிண்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 900 பாயிண்ட் மேலேயே போயிருக்கு. 2-3 நாளில், ஒரு நாள் 2 நாள் 3 நாள்லேயே கிட்டத்தட்ட 900 பாயிண்ட் மேலே போயிருக்கு. கொஞ்சம் பேக் வந்து தான் வரணும். இன்னைக்கு நியூஸும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு 16 கோரிக்கை வச்சுருக்காங்க, அதை ஈரான் மறுத்துருக்காங்க. அதனால போரும் வந்து எந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சா இல்லை திருப்பியும் தொடங்குவாங்களான்னு தெரியல. அதுவுமே நியூஸ் பேஸுமே ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐ கவர்னர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. லிவரேஜ் ப்ராப்ளம், லிவரேஜ் இனிமேல் பண்ணக்கூடாது, ஏப்ரல் 1லேருந்து லிவரேஜ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த லிவரேஜ் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னுச்சுன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், அந்த இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் கொஞ்சம், ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 25 கோடி வச்சுருக்காங்கன்னா 100 கோடிக்கு ட்ரேடு பண்ணுவாங்க. அந்த 75 கோடி லெவரேஜ் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ட்ரேட் நடக்கும். அதனால ஸ்பீடு, நல்ல ஸ்பீடு, மார்க்கெட்டை மேலே கொண்டு போவாங்க, கீழே கொண்டு வருவாங்க, நல்லா இருக்கும். இதில் பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் தான். ஒரு 90% லாஸ் தான் பண்ணிட்டு வர்றாங்கங்கிறது அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால அவங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும், ப்ளஸ் வந்து மார்க்கெட்டை இந்த அளவுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நகர்த்திட்டு போகிறாங்க, நினச்ச மாதிரி கீழே கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்காகவும் ஆர்பிஐ வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இவங்கெல்லாம் கொஞ்சம் அதை தள்ளி வைங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கங்கிற சொன்னாங்க. ஆனால் ஏப்ரல் 1க்கு வருமா இல்லை அமலுக்கு வருமா என்னன்னு தெரியல. மேக்சிமம் இன்னைக்கு இவங்க நம்மளை கூட்டிகிட்டு போனதை வச்சு இவ்வளோ கீழே கொண்டு வர வாய்ப்பு இருக்குங்கிறனால என்னோட கணிப்பில் வந்து ஒரு 3-4 சப்போர்ட் எடுத்திருக்கேன். 23,250க்கு ஒரு கீழே ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்னதாக மேலே போய் கூட வரலாம். இதை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 23,189 ஒன்று, 23,120, 22,962 மட்டுமே கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. இது ஆனால் என்னன்னு தெரியாது. இப்போ மார்க்கெட் ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நமக்கு எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட் எடுத்தால் போதும்னு நினைக்கிறோம். 20 பாயிண்ட், 10 to 20 நமக்கு அது அந்த இடத்துல கரெக்டான முடிவு. ஏன்னா முதலே முடிவு எடுத்துகிட்டு வர்றதில்ல, அந்த கரண்ட்டாக போகும்போதும் அந்த எந்த சைடு போகிறாங்க, அதில் எந்தெந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அந்த அடுத்த கேண்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கலாம். எடுத்தோம் அப்படின்னுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் 10 பாயிண்ட் ப்ளஸ்னாலும் 10 பாயிண்ட் மைனஸு, அதுக்கும் ஓகே ஆகி தான் உட்காரணும் நம்ம. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே ப்ளஸ்லேயே இருப்போம்னு சொல்ல முடியாது. 10 பாயிண்ட் ப்ளஸ் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும், 10 பாயிண்ட் மைனஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு ஏற்றுக்கணும். அந்த ஒரு மனநிலையில் தான் இருக்கணும். நம்மளாம் சின்ன சின்ன ட்ரேடர்ஸு. ப்ளஸ் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம். ஒரே நிமிஷம், ஃபோன் வருது, வாய்ஸ் கட் பண்ணிட்டு நான்
ஆஹ் இந்த மாதிரி எதில் விட்டேன், மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு தான் எனக்கு நம்ம சப்போர்ட் தோணுது. பார்ப்போம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து எந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, எந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது. நேற்றுலாம் நல்லா மார்க்கெட் எடுத்துகிட்டு போகணுங்கிற நினச்சனால அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் எல்லாம் 160 பாயிண்ட் நான் நினச்சேன். அவங்க ஒரு 200 கிட்ட தான் 200 பாயிண்ட்டே வந்து எந்த ஒரு பின்னாடி வராமல் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால வந்து ஈஸியாக கொஞ்சம் நமக்கு அந்த போகிற இடம் கரெக்டாக தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆக போகுது, எந்த இடத்துல எடுக்க போகிறாங்கங்கிறது தெரியல. நம்மளோட கஸ்ஸிங் இதெல்லாம் சப்போர்ட் இருக்கு, இந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கணிப்பு தான். இன்னும் நம்மளையோட ஜீனியர்ஸ் எல்லாம் நிறைய கணிச்சு வச்சிருப்பாங்க. ரெண்டாவது நம்ம வீடியோ போட்டிருக்கோம், 2 வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம். யாராச்சும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா பிடிச்சிருந்தா பாருங்க. அதில் சின்ன சின்ன விஷயம் அந்த நுணுக்கங்களை கரெக்டாக சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து சின்னதாக தோணுன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கீழே ஒரே நிமிஷத்தில் அந்த ஒரு கேண்டில் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி கஸ் பண்ணோம். நீ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டார்கெட் போட்டிருந்தோமோ அந்த டார்கெட்டை வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேண்டிலில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். அதே மாதிரி ஃபார்ம் ஆனாங்க. அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக ஒரு என்ட்ரி கொடுத்தோம். ஃபாஸ்ட்டாக ஒரு என்ட்ரி கொடுத்து நம்ம ஒரு 35 பாயிண்ட் கிட்டத்தட்ட எடுத்தோம். அந்த வீடியோலயே பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவில் ஏதோ பேசிகிட்டே இருப்போம். ப்ளஸ் அதுதான் நம்ம அந்த வீடியோவில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அந்த 1 நிமிஷத்தில் எடுத்தது, அந்த 1 நிமிஷம் அந்த 35 பாயிண்ட் டக்குன்னு முடிவு பண்ணி எடுத்தது. இதுதான் ஸ்கால்பிங் வந்து ரொம்ப முக்கியம். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம ஸ்கால்பிங் வரும், நமக்கு வர்றக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நேற்று நம்ம என்ன நினைச்சோமோ அது டார்கெட் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே போயிட்டாங்க. நம்ம அந்த 2வது நிமிஷம் முடிவு பண்ணோம், 3வது நிமிஷத்துக்கு முடியும் போது நம்ம வெளியே வந்துட்டோம். 3வது நிமிஷம் வெளியே வந்துட்டோம். அதான் ஸ்பீடு, ஸ்கால்பிங்க்கு ஸ்பீடு ப்ளஸ் நம்ம அது எந்த இடத்துல முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறது. வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும், ஏதோ பேசிகிட்டு இருப்பேன். ப்ளஸ் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் தான் பேசியிருப்போம். முழுசாக பாருங்க, பார்த்துட்டு ஒரு என்ன கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, தவறு இருந்தால் திருத்திக் கொள்ளலாம். ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு, நான் அதை பார்க்க பேசிட்டே இருக்கேன். ஒரே நிமிஷம்.
காட்டல, ஒரே நிமிஷம் செக் பண்ணி பார்த்தலாம். நெட்டு சுத்துது. நெட்டு பிரச்சனை போல இருக்கு, சுத்துது. எங்க ஓப்பன் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் ஒரு முடிவுக்கு ஈஸியா வரலாம். ப்ரீ மார்க்கெட்டு ஏஞ்சல்லையும் காட்டல, இதுலையும் காட்டல, ட்ரேடிங் இதுலையும் காட்டல. அதையும் தூக்கிட்டாங்களா? என்னப்பா இது, ஃப்ரீ மார்க்கெட் இதே ஓப்பன் ஆகல, நமக்கு ஆகலையா இல்ல நெட்டு சுத்துதா? இப்போ இதுல 9:07 கரெக்டா காட்டிடும் ப்ரீ மார்க்கெட்டு. இன்னைக்கு இதுலயும் காட்டல. சரி ரைட், மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ஃப்ரீ மார்க்கெட் இதே காட்டவே இல்லை. ரொம்ப ஸ்லோவா இருக்கு நெட்டு, வரவே மாட்டேங்குது. திடீர் எல்லா ஆப்ஷனையும் தூக்குனீங்கன்னா என்னப்பா பண்றது? இதுலயும் காட்டல. 23,300 23,300 இன்னொரு முடிஞ்சதுலதான் இருக்கு. எதுவுமே ஓப்பன் ஆகல இன்னைக்கு. இன்னைக்கு என்ன மார்க்கெட் லீவா? இன்னைக்கு 25, 26, 27. சாரிப்பா, இன்னைக்கு மார்க்கெட் லீவு. என்ன இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு?
நம்மளும் அனலைஸ் பண்ணி அதை இதையும் பண்ணி வந்திருக்கிறோம். அதை கவனிக்கல பார்த்தியா. 25 26 லீவு 27. ஓ சாரி கைஸ், நல்ல வேலை லைவ் வீடியோ இல்லாமல் போச்சு. சரி இன்னைக்கு அப்போ இல்லை, சரி கட் பண்ணிட்டு இது அப்படியே நாளைக்கு வச்சுக்குவோம்.